வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இந்தியாவின் வடிகால் அமைப்பில் வர ஆறுகளை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இமயமலை ஆறுகள் இருக்கு இல்லைங்களா, அதே கண்டென்ட்டை லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணோம். இது பார்ட் 2 வீடியோ. அது தீபகற்ப ஆறுகள் வீடியோ, சரிங்களா? அதிலே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன பிரிச்சிருப்பாங்கன்னா, கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் நர்மதை, தபதி, மகாநதி இது 3 இருக்குது இல்லைங்களா, இது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். இதே கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இருக்குது இல்லைங்களா, இது கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இந்த டாப்பிக்கில் எதெல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம், எதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்கிறேன். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கின்றதை அப்படியே சொல்லிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம், அதாவது ஈஸியாக இருக்கா இல்லையா, இல்லை இன்னும் ஈஸி பண்ணலாமா, இல்லை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மகாநதி பற்றி பார்க்கலாம். இந்த ஆறு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ராய்ப்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் சிக்காவிற்கு அருகில் தோன்றுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மகாநதி அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, மகாசக்தி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு சத்தீஸ்கர் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மகான் வருது இல்லைங்களா, அது மகாராஜா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு ராய்ப்பூர் மாவட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். மகா அப்படின்னு வருதுங்களா, இன்னொன்று மகா சிவராத்திரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவராத்திரினா சிவனுக்கு பண்ணுவாங்க, அது சிக்காவிற்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, மகாநதினா மகான்ற பேர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் வர அப்படியே கண்டினியூ வேர்டை வச்சு மிச்சம் 3 ஞாபகம் வச்சுக்கலாம். மகா சக்தின்றதை வச்சு சத்தீஸ்கர் மாநிலம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மகாராஜான்றதை வச்சு ராய்ப்பூர் மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி மகா சிவராத்திரி சிக்காவிற்கு அருகில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட துணையாறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீனாத், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன், இதெல்லாம் துணையாறுகள். இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நதி வங்காள விரிகுடாவில் கலக்குது. அடுத்து கோதாவரி பற்றி பார்க்கலாம். கோதாவரியும் கிருஷ்ணாவும் மகாராஷ்டிராவில் தான் உற்பத்தி ஆகும். இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே தீபகற்ப ஆறுல மிக நீளமான ஆறு கோதாவரி தான். இது இந்த வரின்னு இருக்கு இல்லைங்களா, வரி தான் மிக பெருசு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அடுத்து கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கள். இது 1465 கிலோமீட்டர் நீளம். அடுத்து கோதாவரி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலம் சொன்னோமா, கோதாவரியும் கிருஷ்ணாவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருவாகுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, கோதாவரினா கோ, கிருஷ்ணானா கி, கோக்கி, சரிங்களா, கோக்கி மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் மாவட்டம்ன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வரி அதிகமாக போடுறாங்க இல்லைங்களா, நம்ம மேலே நாசமான வரி போடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நாசிக் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா வரி அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அது கேட்டாவே நம்மளுக்கு சிக்காயிடுது. அதாவது அவ்வளோ வரி போடுறதுனால நம்மளுக்கு அந்த வரியை கேட்டாலே உடம்பு சரியில்லாமல் போயிடுதுன்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நாசிக் மாவட்டம்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இந்த நாசிக் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. இந்த நதி விருத்த கங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. அதே போல் இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு, சரிங்களா, தட்சிண கங்கான்னு ஒரு பேர் இருக்குது. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த நதி தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ஞ்சி வங்காள விரிகுடாவில் கலந்துது. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும். இது ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் இந்த நதியால் எந்த மாநிலத்துக்கு பயன்னா, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம், இதையும் தெரிஞ்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதோட துணையாறுகளை தெரிஞ்சு வச்சுங்க, சும்மா கேட்க வாய்ப்பு இல்லை. சப்போஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுறதுக்கு. இதோட துணையாறுகள் பேர் என்னென்னா, பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலாமி, இதெல்லாம் இதோட துணையாறுகள். இதில் வர மேக்சிமம் துணையாறுகள்னால் பாருங்கள், கோதாவரின்றது பெண் பேரா, அதே மாதிரி துணையாறுகள் பேரும் முக்கால்வாசி பெண் பேராகவே இருக்குது. பாருங்கள், பூர்ணா, கங்கா, இது நம்ம என்ன சொன்னோம், தட்சிண கங்கா மற்றும் விருத்த கங்கான்னு 2 பேர் சொன்னோமா, அதில் வர கங்காவே வந்துடுது. அதுவும் இல்லாமல் பெண்ணுன்னு தான் சொன்னோம், பெண்கள் பேர் வருதுன்னு சொன்னோமா, அப்போ பெண் கங்கா, அதுவும் பெண்ணு பேர். பிரணீதான்றதும் பெண்ணு பேர், இந்திரான்றதும் பெண்ணு பேர், தாள்ன்றது தான் வேறு பேர். சாலாமி அது முஸ்லீம் பேர் மாரி வருது இல்லைங்களா, அதுவும் பெண்ணு பேர் தான். தாள்ன்றது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, சரிங்களா. அடுத்து கோதாவரி வரி இருக்கு இல்லைங்களா, இது ராஜமுந்திரிக்கு அருகில் கௌதமி மற்றும் வசிஷ்டா என 2 கிளைகளாக பிரியுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வரின்னு சொன்னாவே நம்மளுக்கு பிரிஞ்சிரும். அதாவது வரி அதிகமாகுது இல்லைங்களா, அதனால் பிரிவோம். எங்கே பிரியுதுன்னா,
ராஜமுந்திரி, ராஜவரி, ராஜா தான் வரி போடுவார், அதை வச்சு ராஜமுந்திரி, முந்திரி வரி. இந்த வரின்ற வேர்டு வந்து எப்படி வேணாலும் லிங்க் பண்ணிக்கலாம் நீங்கள். வரின்றதை வச்சு முந்திரி அந்த ரைமிங்கில் வர ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அப்படின்னா ராஜா தான் வரி போடுவார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ராஜமுந்திரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அது வந்து கௌதமி மற்றும் வசிஷ்தா என 2 கிளைகளாக பிரிக்குது. அந்த இடத்துல பிரிஞ்சு அந்த இடத்துல வந்து பெரிய டெல்டாவை உருவாக்குது. ஓகேங்களா? அதே போல் கோதாவரி டெல்டா பகுதியில் வந்து நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். கோதாவரி டெல்டா பகுதியில் தான் வந்து கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. இதை ஞாபகம் வச்சுங்க. கோதாவரி டெல்டாவில் கொள்ளேரி இருக்குன்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வரி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக விரிக்கிறாங்கன்னு சொன்னோமா, வரி வந்து கொள்ளை வரி விதிக்கிறாங்க. அதாவது கொள்ளைனா அதிகமான வரி, கொள்ளை வரின்றதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். கொள்ளேறு ஏரி இதோட டெல்டா பகுதியில் அமைந்திருக்குன்ட்டு. அடுத்து கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதி வந்து நம்ம என்ன சொன்னோம், கோதாவரி கிருஷ்ணாவும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். ரெண்டுமே பொதுவாக அங்கே தான் உற்பத்தி ஆகுது. இது வந்து மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் உருவாகுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிருஷ்ணர் வந்து மகான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா இஷ் வருது இல்லைங்களா, இங்கே பலேஸ்வர் இஷ் வருது இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து 1400 கிலோமீட்டர் போகுது, 2,58,000 சதுர கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சும்மா பார்த்து வச்சுங்க. இது வந்து தீபகற்ப ஆறுகளில் 2வது பெரிய ஆறு. சரிங்களா? இதே வந்து முதல் பெரிய ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. இது சொன்னோம் இல்லைங்களா நீளமான ஆறுன்ட்டு. அதே மாதிரி தீபகற்ப ஆறில் 2வது பெரிய ஆறு இது. சரிங்களா? இதில் வந்து துணை ஆறுகள்னால் என்னன்னு பாருங்கள். கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் பெடவாறு. இதெல்லாம் வந்து முக்கியமான துணை ஆறுகள். இதே போல் அந்த நதி, அதாவது கோதாவரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆந்திரா தெலுங்கானா வழியாக பாயுது. இங்கே பாருங்கள், இந்த நதி வந்து ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ஞ்சு அம்சலா தேவி என்ற இடத்தில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதுக்கு வந்து கரையிற இடத்த கொடுத்துருக்காங்க. அதாவது வங்காள விரிகுடாவை கூட கலக்கிற இடத்த கொடுத்துருக்காங்க. அது வந்து அம்சலா தேவி. இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிருஷ்ணர் வந்து மகானுங்களா ஒரு சாமி, அவங்க கூட இருக்கிறவங்க வந்து தேவின்னு சொல்லுவோமா, அவங்களையும் சாமின்னு சொல்லுவோம், அது வந்து தேவின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வச்சு அம்சலா தேவி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காவேரி. காவேரி ஆறு வந்து கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலைக்காவேரியில் உற்பத்தி ஆகிறது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காவேரியா, காவேரி கர்நாடகா, இந்த ரைமிங் வேர்ட்லேயே வரும், கா இந்த இதுலேயே வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து குடகு மலையில் காவேரி குடகு மலை, கு இந்த இதில் வரும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மலையில் உள்ள தலைக்காவேரி என்ற இடத்துல காவேரி தலைக்காவேரி அந்த பேர்லேயே வந்துடுறதுனால இதுவும் பிரச்சனை இல்லை. இதோட கிலோமீட்டர் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. 805 கிலோமீட்டர். சரிங்களா? அடுத்து இதில் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. இதே வந்து விருத்த கங்கானோ தட்சிண கங்கானோ சொன்னாலோ அது வந்து கோதாவரி. தென்னிந்தியாவின் கங்கை, அதாவது தென்னிந்தியானா நம்ம தமிழ்நாடு சைடில் தானே வரும். தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து காவேரி தான் வந்து பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. தென்னிந்தியாவின் கங்கைன்னு கேட்டாங்கன்னா காவேரி தான் வரும், அதை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நதி வந்து கர்நாடகாவில் 2ஆக பிரியும். 2ஆக பிரிஞ்சு சிவசமுத்திர தீவாவும் ஸ்ரீரங்கப்பட்டினம் தீவாவும் பிரிக்குது. சரிங்களா? இது பாருங்கள், ஸ்ரீரங்கப்பட்டினம்னா கர்நாடகாவில், இதே வந்து ஸ்ரீரங்கம்னு ஒரு இடத்துல பிரியும். இந்த ஆரே தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம்னு ஒரு இடத்த பிரிக்கும், அது வந்து தமிழ்நாட்டில் வரும். ஸ்ரீரங்கப்பட்டினம்னா கர்நாடகாவில். கர்நாடகாவில் 2ஆக பிரியும். அது என்னென்னவா பிரியும்னா, சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய ஆற்று தீவுகளை உருவாக்குது. இது பிரிஞ்சு அந்த 2 தீவுகளை உருவாக்குது. பின் தமிழ்நாட்டில் நுழைந்து மலையிடுக்கெலாம் நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. இது வந்து தருமபுரியில் இருக்குது. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே அந்த இது பிரியுதுன்ட்டு, அது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். பின்பு திருச்சிராப்பள்ளிக்கு முன், அதாவது திருச்சிராப்பள்ளியில் இல்லை, திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடியே ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவேரி அணை 2 பிரிவுகளாக பிரியுது. சரிங்களா? அந்த ஸ்ரீரங்கம் தீவுக்கு அருகே, அந்த ஸ்ரீரங்க தீவுக்கு கிட்ட கொள்ளிடமாகவும் காவேரியாகவும் 2ஆக பிரிஞ்சிருது. கடைசியாக வந்து பூம்புகார் என்ற இடத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது. சரிங்களா? கடைசியாக வந்து பூம்புகார் என்ற இடத்துல வங்கக்கடலில் கலக்குது. இதை தெரிஞ்சு வச்சுங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதுக்கான ஷார்ட்கட் வந்து சமந்தா. சமந்தாவில் சான் வருது இல்லைங்களா, அது வந்து சபர்மதி. மான் வருது இல்லைங்களா, அது வந்து மாஹி. எண் வருது இல்லைங்களா, அது வந்து நர்மதை.
டிஏ வருது இல்லைங்களா, அது வந்து தப்தி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 4 ஆறுகளை கொடுத்துட்டு இதில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளோட 3 கொடுத்துட்டு ஒன்று மட்டும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளோட பேரை கொடுத்துட்டு அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது தெரிஞ்சு வச்சுங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால் இது பார்த்து வச்சுங்க. முதல்ல நர்மதை பற்றி பார்க்கலாம். நர்மதை, தபதி இது 2 பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இது 2த்தையும் பார்க்கலாம். இது 2மே வந்து மத்திய பிரதேசத்தில் தான் உருவாகும். சரிங்களா? இந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 2மே வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் உருவாக்கும். இது வந்து அமர்கண்டாக் பீடபூமியில் 1057 மீட்டர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. கிலோமீட்டர் வந்து 1312. இது ஃபேன்சி நம்பரில் இருக்குது, அது மட்டும் பார்த்து வச்சுங்க. அமர்கண்டாக் பீடபூமியில் உருவாகுதுலாம். இந்த அமர்கண்டாக் பீடபூமியில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நர்மதையில் நர் மட்டும் நர் அமர் இந்த ரைமிங் வரும். இந்த ஸ்டார்டிங் மட்டும் எடுத்திங்கன்னா நர் அமர் இந்த ரைமிங் வருது இல்லைங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது சும்மா பார்த்து வச்சுங்க. 27 கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து இது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 ஆறுமே இருக்கு இல்லைங்களா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் 2மே வந்து மத்திய பிரதேசத்தில் தான் உருவாகும். உருவாகி காம்பியா வளைகுடா வழியாக தான் அரபிக்கடலில் கலக்கும். 2மே வந்து காம்பியா வளைகுடா வழியாக போய் அரபிக்கடலில் கலங்கும். இது வந்து 2மே ஈஸி தான். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் தொடங்கிறது மத்திய பிரதேசில், முடிகிறது வந்து காம்பியா வளைகுடா வழியாக போய் அரபிக்கடலில் கலந்துடும். 2மே அதுதான் பண்ணும். அது தெரிஞ்சு வச்சுங்க. அதே போல் நர்மதை தான் வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே நீளமானது. சரிங்களா? இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த நர்மதைக்கு துணையாறுகள் பாருங்கள், தெரிஞ்சு வச்சுங்க. இதோட துணையாறுகள் பாருங்கள்: பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், தவா, கோலர். இதுதான் வந்து இதுக்கான துணையாறுகள். சரிங்களா? அடுத்து தபதி பற்றி பார்க்கலாம். தபதி வந்து தீபகற்ப இந்தியாவில் முக்கிய ஆறுகளில் ஒன்று. சரிங்களா? எல்லாமே முக்கியமான ஆறுகள் தான். இது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து 724 கிலோமீட்டர் நீளத்தையும் இந்த சதுர கிலோமீட்டர்லாம் சும்மா பார்த்து வச்சுங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எல்லாமே வந்து மத்திய பிரதேசத்தில் தான் தோன்றும். அதனால் இது பிரச்சனை இல்லை, மனப்பாடம் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இது தபதி பற்றி பார்க்குறோம். தபதி சரிங்களா? தபதி வந்து பெட்ரோல் மாவட்டத்தில் முல்டாய் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தபதின்றத தளபதி இது 2த்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க வந்து நம்மளோட பெட்டு, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து பாசமானவங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து இதுவாக சொல்லியிருக்குறோம் இல்லையா, தளபதி 2 பேர் தான் பேசுவோம். அதனால் பெட்டு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஜென்ரேஷனில் முக்கியமான ஹீரோ வந்து அவங்க 2 பேர் தான். அந்த முக்கியமானன்றதை வச்சு முல்டாய் அப்படின்ற இடத்த ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அவங்க 2 பேர் தான் வந்து பெட்டுன்றதை வச்சு பெட்ரோல் மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். மாநிலம் வந்து 2மே வந்து மத்திய பிரதேசன்றதுனால அது பிரச்சனை இல்லை. பெட்டுன்றதை வச்சு பெட்ரோல் மாவட்டத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமானன்றதை வச்சு முல்டாய் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். பின்பு அது வந்து காம்பியா வளைகுடா வழியாக போய் அரபிக்கடலில் கலந்துது. சரிங்களா? 2மே வந்து காம்பியா வளைகுடா வழியாக தான் போய் அரபிக்கடலில் கலக்கும்னு சொன்னோம். அதனால் இதுவும் பிரச்சனை இல்லை. பாயிண்ட் பாருங்கள், இது நம்ம சொன்னது தான். தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை, தபதி மற்றும் ஆகிய 3 ஆறுகள் மட்டுமே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கின்றது. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இதுக்கான துணை ஆறுகள்லாம் பாருங்கள்: வாகி, கோமை, அருணாவதி, ஹனேர், நீசு, பிரே, பஞ்சரா மற்றும் போரி ஆகிய தபதியின் துணையாறுகள். இதெல்லாம் வந்து துணையாறுகள். சரிங்களா? இப்போது இதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். அது வந்து முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே கொடுத்துருக்கா இல்லைங்களா, இந்த பாக்ஸில் எந்த ஆற்றில் ஜெர்சப்பா அதாவது ஜோக் நீர்வீழ்ச்சி உள்ளது? இந்த நீர்வீழ்ச்சி வந்து எந்த ஆற்றில் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து தீபகற்ப ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளோட ஷார்ட்கட் வீடியோ. இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்க கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.